நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா. மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கு? சூப்பரா இருக்கா? மகரம் எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். 7 நாட்டு சனியில மகரம் பட்ட பாடு சொல்லி மாளாது. நிறைய மகர ராசி அன்பர்கள் வீட்டை எழுந்தாங்க, நிம்மதி எழுந்தாங்க, சந்தோஷத்தை எழுந்தாங்க, சொத்து பத்தை எழுந்தாங்க, பொண்டாட்டி எழுந்தாங்க, புருஷனை எழுந்தாங்க, புள்ள குட்டிங்களை எழுந்தாங்க. இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஏன்னா 7 நாட்டு சனி வெற்றி செஞ்சார். அவங்களோட ராசி அதிபன் தான். சனி வந்து யாருக்கும் கரிசனம்லாம் காமிக்க மாட்டேன், நான் வந்து நீதிமான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். அவரோட சொந்த ராசிக்கு அவர் பலவிதமா பிரச்சனைகளை கொடுத்தாரு. கொஞ்சம் தசை நல்லா இருந்த மகரம் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 98% மகரம் சனி பகவானால கஷ்டப்பட்டாங்க. இப்ப சனியே வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா வந்துட்டார். எல்லா விதத்திலையும் நல்லது செய்ய போறார், ஹெல்ப் பண்ண போறார், எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போறார். குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல பட்டதுனால கடகட நிறைய ஹெல்ப் பண்ண போறார். பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு என்ன பாவத்துல பண்ணிருக்காரு? 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானம், காதல், திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகலைங்க அப்படின்னா நல்ல ஒரு குணவதியான குணவாளனான வரன் அப்படின்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. 7 நாட்டு சனியில எல்லாமே போச்சு, என் பொண்டாட்டியும் போயிட்டான், எல்லாமே போச்சு, என் புருஷனும் போயிட்டான். இளைய கலத்திரம் அப்படின்றது ஒரு 2வது திருமணம். நீ என்ன எதிர்பார்த்த அந்த லைஃப்ல அது உனக்கு இந்த லைஃப்ல கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிராப்தம் உண்டு. அதே மாதிரி போகலைங்க, ஒரே வீட்டுலதான் தனித்தனியா இருக்கும். குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க மூஞ்ச பாருங்க, குழந்தைங்க வந்து உங்களை பார்த்து தானே வளருவாங்க. அப்போ குழந்தைங்க முன்னாடி நீங்க இப்படி பிரிஞ்சிருந்தா எப்படி? அப்போ ஒன்றாக வாழ்வதே வாழ்க்கை அப்படின்றத நீங்க வாழ்ந்து காமிக்க வேணாமா அப்படின்னு திருப்பி ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேட்சப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே வந்து லைஃப் ஓடும் இல்லைங்க. ஒன்னாதான் இருக்கும், ஏதோ பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும், ஒன்னாதான் இருக்கும், பெருசா அந்யோன்யம் இல்லை. இப்ப பெரும்பாலான ஃபேமிலியில அந்யோன்யம்ன்றது இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கணவன் மனைவி உறவே ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு குழந்தைங்களுக்காக, இல்ல கௌரவத்துக்காக, இல்ல வருமானத்துக்காக, இல்ல மரியாதைக்காக இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் குரு 7ல இருக்கும்போது அவரால் முடிஞ்சது ஏதோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொடுப்பார். புரியுதுங்களா? அது ஒரு பிளஸ். பெரிய லெவல்ல நாங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவோமா, இந்த காதல்ல வந்து சிறகடிச்சு பறப்போமா அப்படிலாம் கேட்டா எதிர்பார்க்க முடியாதுமா. அதெல்லாம் நம்ம சினிமால பாத்துக்கணும் இல்லைங்களா? சோ இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் கொடுப்பாரு. 7 நாட்டு சனியில பிசினஸை முழுசும் எடுத்து மூடிட்டு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. இப்ப
புதுசா ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க, புதுசா அதே மாதிரி நீ பிசினஸ் தொடங்குறதுக்கான பிராப்தம். ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவுமுறை வரதுக்கான பிராப்தம். குரு 1ஆம் பாவத்தை பார்க்குற. இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் நீ அனலைஸ் பண்ணுவ. அனலைஸ் பண்ணிட்டு அந்த கஷ்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளோட குணத்தை எப்படி மாற்றிக்கணும் நீ மாற்றிப்ப. உன்னை நீயே வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள, உன்னை நீ மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம். கடவுள் மேலே நம்பிக்கை வரும். கடவுள்லாம் இல்லைப்பா எனக்கு ஐடியா இல்லை, நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று பக்தி மார்க்கத்தில் இல்லை ஞான மார்க்கத்தில் போகும். ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் தோணும், நிறைய நல்ல விஷயம் தோணும், நல்லது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குற. ஸ்திரமான முயற்சி, நல்ல முயற்சி பண்ணுவ, சக்ஸஸ் ஆக. லாபஸ்தானத்தை குரு பார்க்குற. செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். எல்லாமே பிளஸ்மா, கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். இதை தவிர்த்து அவங்க கேர்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் இருக்கணும்ல மேம், அது என்ன மாதிரி? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 நாட்டு சனியில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஹிடன் சீக்ரசிஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஒரு தேவையில்லாத உறவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமாதித்தன் தோளில் தொங்குற வேதாள மாதிரி தூங்கிட்டு அதை தூக்கி போய் முருங்கமரத்தில் ஏற்றிட்டு வந்துடணும். நம்ம ஏற்ற வேண்டாம், அதுவே போய் ஏறிடும், திருப்பி போய் நம்ம இழுத்துன்னு வர வேலை வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். திருப்பி போய் ஐயோ நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு உறவு கொண்டாடுறது வேண்டாம். விலகந்தாவே இருக்கட்டும். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா போய் பராமரிங்க. நானே வாங்கந்து மேல்மருவத்தூர் பக்கத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கு, அப்பப்போ போய் பார்க்கணும். ஓகே, நல்லது. இப்போ எல்லாமே அவங்களுக்கு சரியாயிட்டு வர நேரம். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இதை பாசிட்டிவா மாத்தனா அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போனா இல்லை எந்த பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணுங்க? பொதுவாகவே மகர ராசியில பிறக்கிறாங்க அப்படின்னா சிவ வழிபாடுமா, சிவ வழிபாடு எப்பயுமே சிவனை வழிபாடு பண்ணும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி இன்னும் சாதகமா நம்மளுக்கு வரணும், நிறைய நற்பலன்கள் வரணும் அப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை போய் வழிபாடு பண்ணிட்டு வரும். ஒரு முறையேனும் நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே, நீங்களும் மகத்தான மகர ராசி நேர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க.